யாரா அவ இங்கிலீஷ்ல இந்த துப்பு துப்புறா? உள்ள வேற ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தா. எல்லாம் உனக்கு தெரிஞ்ச ஆள் தான். தெரிஞ்சவளா? என்னடா அடி பிச்சு புடுவா. டேய் இவ தான்டா அடிச்சிருக்கா. டேய் டேய் வண்டியடா வந்துற போ. இருடா, நீ அப்ப பண்ணதுக்கு அந்த புள்ள இப்ப பழி வாங்குறாடா. யாருன்னு தெரியலையா? அவன் பள்ளிக்கூடத்துல படிச்சால கவிதா. இந்த புள்ள கண்ணத்து போடுறா. ஆமா, பால் கொழுக்கட்டை மாதிரி கொழு கொழுன்னு இருக்கு. டேய், அது பால் கொழுக்கட்டை இல்லடா, கருப்பட்டி பணியாரம்டா. ஏம்ல பொம்பளை பிள்ளைய கண்ணத்தை பிடிச்சிக்கலாம் சார், கண்ணா கருப்பட்டி பணியாரம் மாதிரி இருந்துச்சு சார். அதான் சார் கிள்ளி பார்த்தேன். குட்டி பானியாரமா பானியாரமா சார் வலிக்குது சார், சார் வலிக்குது சார், சார் வலிக்குது சார். சரியா வலிக்குது சார், வலிக்குது சார், சார் மறுபடியும் வாத்தியார்கிட்ட அடி வாங்க விட போறா. கிளி பிடிச்சது நல்லா வாங்கிட்டேன். உன் முகத்தை கண்ணாடியில பார்த்தாலே ஏன் மூஞ்சி தாண்டி ஞாபகம் வரும் உனக்கு. கருப்பையா வாத்தியார்ட்ட சொல்லிடி போடி. புள்ளைய தள்ளி விட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருக்கேன். கருப்பை வந்து மறக்கவே மாட்டேன் எப்பயுமே. நீ பண்ணதை எப்படிடா அந்த புள்ள மறக்கும்? அதான் முகத்திலே பெரிய அடையாளத்தை போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க திருப்பூர் போயிட்டாங்களாம். இப்போ டிகிரி முடிச்சுட்டு பரமக்குடி ரெப்கோ பேங்க்ல தான் வேலை வாக்குதான். அந்த குந்தானியா இவ? என்ன விளையாடுறியா? கிரிக்கெட் விளையாடுறியா? கிரிக்கெட் மாதிரி ஏதோ விளையாடுறியா? பள்ளிக்கூடத்துல போய் சாப்பாடு கொடுத்துட்டு வேலைக்கு போகணும்டி, இல்லைன்னா பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துருங்க. இருக்கா போலாம். இதுக்கு தான் இந்த கல்யாணம் ஆனவர்களுக்கு கூட சேர்ந்து சுத்தக்கூடாதுன்றது. பந்து எடுத்து போடுறி. ஆமா மாதிரி நான் அதை ஓட்டு லைட்டி இது ராக்கெட்டா வேமா போறதுக்கு. முருகா ஓடுடா. எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன தோணுது? தோண வேண்டியது தோணுது. அவ்வளோ தும்புறா உனக்கு? போட்டேன்னு வச்சுக்க. பெரிய வேல்நாச்சியார் நினப்பு. கையை நீட்டினாலே உடச்சு போடுவேன். என்ன அடிச்சு போட்ட? 10 விரலையும் உடச்சு விட்டு போறேன் பாரு. செக்யூரிட்டி செக்யூரிட்டி என்னம்மா? தகராறு பண்றாரு. ஏய், இங்க வந்து கால் தரமா வந்திருக்கியா? ஹாயா 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 ஹாயா. நீ பேர் மைண்ட்ல வாயா செய்தி சொல்லணும். வாங்கய்யா வாங்கய்யா வாங்க அப்பா அப்பா ஆ தம்பி, உங்கள் அப்பா யார் எவருன்னு எனக்கு எதுவுமே தெரியாது தம்பி. உங்களுக்கு எனக்கும் பொதுவானது இந்த மீசை மட்டும்தான். நான் உங்களுக்கு சமமா தம்பி? இவ்வளோ பெரிய மீசை இருக்கிறதுனால தான் மாதம் 6000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அதில் மண்ணெளி போட்டுறாதீங்க தம்பி. இந்த வேலை இல்லைன்னா என் பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டான். சாயங்காலத்துக்கு அந்த பிள்ளை வேலையை விட்டு வரும். நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்குங்க. இப்போ உங்களை குலசாமியாக நினைக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க சாமி. தம்பி, நான் சொன்னால ஞாபகம் இருக்கட்டும்.
இறங்கு போய். வா. எல்லாம் எடுத்து வந்துட்டியா? வா. நான் வாமா. என்ன மாப்பிள்ள இங்க? நீ என்ன இங்கிட்டு? பேங்க விற்கிறேன்னாங்க, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன உண்மையிலே ஊரா பேங்க வித்துருக்காடா. ஆமா, நீ என்னடா இங்க? நீ பேங்க் வாங்க போறீல, அதை தூக்கிட்டு போலான்னு வந்தேன். இது யாரு? இதுவா? பேங்க் ஓனரா? யாரு தெரியுதா? முத்து இல்லாம வைப்பேன். பாவம் லோன் வாங்க அலைஞ்சாலும் செருப்பு கூட இல்லாம இருக்கா. அப்படியே அதான் என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். செருப்புக்கு லோனா? என்னன்னு சொல்லப்பா. அதான் உண்மை. என்ன ஒத்து ஊதுற போட்டேன்னு வச்சுக்க. அதானே உண்மை. என்னையா சொல்ற? ஓ, என் பேர சொல்றியா? சார் கூப்பிடுறேன். வாங்க வேளாளரே. பேங்க் லோன் விஷயமா உங்களை பார்க்கலான்னு வந்தான். மாச கணக்கில் அலைஞ்சிட்டு இருக்காப்ல. பார்த்து ஏதாவது செஞ்சு விடுங்க. ஏயா பேங்குன்னு போட்டு போட்டவனே கிளம்பி வந்துருவீங்களா? லோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போங்க. அப்படி கேளுங்க சார். நாக்க புடுக்கிற மாதிரி இருந்தால லோனை வாங்கிட்டு திருப்பி தராதவங்களுக்கு தான் நீங்க லோன் தருவீங்கன்னு படிச்சு சொன்ன சார். இந்த ஆள் கேட்கிறாப்லையா? லோன்லாம் தர முடியாது, கெட் அவுட். யோ, நாங்க வெளியே தான் நிக்கிறோம், நீ தான் கெட் அவுட்டே. போங்கயா. என்ன போகட்டு அவன் போறான்? அவர் சொன்னது புரியுதா? பேங்க்ல லோன் வாங்கினவெல்லாம் கடை கட்டாம வெளிநாட்டுக்கு ஓடிப்பிட்டானா? பேங்க்லயே காசு இல்லையா? உண்மைதானே? உண்மை உண்மை. என் பேரை சொல்றியா உண்மைங்கிறியா? மாப்பிள நான் என்னன்னா அவரை தனியா விட்டு இருந்தாலே கை காலில் விழுந்தாச்சு லோனை வாங்கியிருப்பாரு. போயா, நல்ல ஆளோட சேர்ந்துருக்க. சேட்டு கடைக்கு போவான். போற காலத்துல அவங்கள தான் அண்டி வாழணும் போல. ஏய் நில்றி, தைரியமா கல் எடுத்து அடிச்சா இப்போ ஓடுற? இப்போ ஆடுறி. என்னடா வேணும் உனக்கு? வேணா அப்படி தள்ளி போய் நில்லு, அடிக்கிறேன். அடா உடான பல்ல பேத்துருவேன். அப்படிதானே கூப்பிடுவேன். பெரியவனா நீ ஒரு தைரியமான ஆளா இருந்தா அப்படியே நில்லு. ஒரே ஒரு நிமிஷம் உன் கண்ணு சிமிட்டாம என் கண்ணை பார்த்துட்டு போ. என்ன? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். பொம்பளை பிள்ளைன்னு பாக்குறேன். கட்டி அவ்வளவுதான். போடி. டேய் டேய் தோத்தாங்கோலி நில்றா. சரியான ஆளா இருப்பா. என்ன இன்னைக்கு வேகமா அடிக்கிற? சரியில்லையே. டேய் தோத்தாங்கோலி போடி. என்னவா இருக்கும்? இவகிட்ட முயற்சி பண்ணி பார்ப்போம். நிறுத்து. என்னடா கண்ணுக்குள்ள என்னத்தை தேடுற? மீன் என்ன பிடிக்க போறியா? உச்சி வெயில கிறுக்கு பிடிச்சு போச்சா? நடு ரோட்ல நிக்கி வாங்குற போங்குற போங்கறேன். இங்கிட்டு ஒன்று வருது. மதனி நில்லு. என்ன குழந்தனாரே? சோ பார்க்க முடியுது. என்ன தெரியுது? உலகம் தெரியுது. காலையில இருந்து என் புருஷனை காணாம தேடிட்டு இருக்கேன். இருக்கானா பார்த்து சொல்லு. உன் வாய்க்கெல்லாம் புருஷன் உன் பக்கத்துல வர மாட்டான். போ. சிக்க மாட்டேன். முடிஞ்சு வச்சுக்கோ முந்தானிலேயே. ஆமாம் என் புருஷங்களாம். ஏய் நில்லுங்கடி. என்னங்க தான்? நொன்னாங்க தான். நொலியாம நில்றி. இங்கே பார்க்காம எங்கே பார்க்குற? சரி சரி பிள்ளையெல்லாம் போய் படிக்க வைங்க. ஓங்கடினா அப்படியோட பார்க்குறாளுங்க. என்னடா கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்க? போற ஒரு புள்ளியெல்லாம் பிடிச்சி முறைச்சு பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? கவிதாவை பார்த்தியா? தங்கம் வாடா இங்கே. டேய் தங்கம் இங்கே இருக்கான். அப்படியா? சரி நீ வா. வீடு போகிறது தான் தெரில. அவங்ககிட்ட தப்பிச்சு போயிடுவான். இருடா டேய். அண்ணே எல்லினே தொட்டு பேசுற வேணா ஒன்று வேணா போடா. சரிண்ணே. ஊரெல்லாம் நம்ம வச்சு தானே ஒரே நாள் கவனிக்க வச்சுட்டோம்ல. அப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. நம்ம கட்சி தான் ஜெயிச்சு ஆளுங்கட்சியாக போகுது. இனிமே மாவட்ட செயலாளர் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த எல்லாரும் அமைச்சர் வீடுன்னு சொல்லுவாங்க. என்னையா? எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம யாருன்னு தலைமை காமிச்சு போடணும். அதுக்காண்டி தான் பொதுக்கூட்டம் சொல்லி கட்சி தலைமை இருந்து பொருளாளர் தேதி வாங்கியிருக்கேன். கட்சி கூட்டம் இல்ல, சாதி கூட்டம்.
8 மாவட்டத்தில் நம்ம சாதிக்காரங்க தான் மாவட்ட செயலாளராக இருக்காங்க. இதில் எந்த மாவட்டத்தில் எவனை கேண்டிடேட்டை போடணுன்னாலும் என்ன கேட்காம தலைமை முடிவு பண்ணக்கூடாது. கூட்டம் பூசைக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கணும். பொதுக்கூட்டம் மாதிரிலாம் இல்லை, சும்மா மாநாடு மாதிரி இருக்கணும். இருக்கிற மற்ற சாதிக்காரெல்லாம் நம்ம கூட்டத்தை பார்த்து மிரளணும். சாதி நமக்கு சாமி மாதிரி. ரொம்ப பேரை உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்குல்ல. கூட்டம் எங்கண்ணே? டவுன்ல தானே? டவுன்ல எங்க கொடுக்க போறாங்க? நம்ம சாதிக்காரங்க அதிகமா இருக்கிற கிராமம் எது? தெக்குப்பட்டி. இருந்தாலும் மற்றவங்களும் சமமாக இருக்காங்களே. நல்லதுங்கிறேன், அங்கதான் நடத்தணும். அப்போ சரி. நீங்க சொன்னா சரிதானே.